கேரளாவுக்கு கடத்த இருந்த 5 டன் அமோனியம் நைட்ரேட் வெடிபொருள் கைப்பற்றப்பட்டதைத் தொடர்ந்து மாநில எல்லைகளில் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக கோவை மேற்கு மண்டல ஐஜி சுந்தரமூர்த்தி தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு கேரள மாநில எல்லையான வேலந்தாவளம் அருகே கேரள மாநில வணிக வரித்துறை சோதனைச் சாவடியில் ஞாயிறன்று வெடிமருந்துகளுடன் மினி லாரி பிடிபட்டது. 50 கிலோ எடை கொண்ட 100 மூட்டைகளில் அமோனியம் நைட்ரேட் எனும் பயங்கர வெடிபொருள் இருந்தது. இது தொடர்பாக கோவை மேற்கு மண்டல ஐஜி சுந்தரமூர்த்தி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது தமிழகத்திலிருந்து கேரளாவிற்கு கடத்தப்பட்ட வெடிமருந்து குறித்து இரு மாநில காவல் மற்றும் வணிக வரித்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளதாகவும் தமிழக எல்லையோர பகுதிகள் உஷார்படுத்தப்பட்டு 24 மணி நேர கண்காணிப்பு பணியில் போலீசார் ஈடுபட்டுள்ளதாகவும் கூறினார். எல்லா இடங்களிலும் பீட்ஸ் அண்ட் பெட்ரோல்ஸ் மார்க் பண்ணியிருக்கு. போதிய பாதுகாப்பு கொடுக்கப்பட்டு ஒன்லி ஹியர் ஆல் த பிளேசஸ் இந்த ஏரியாவில் எல்லாத்தையும் சஃபிஷியன்ட் போலீஸ்மென் கொடுத்து பொதுமக்களுக்கு எல்லா பாதுகாப்பும் கொடுக்குறது. முன்னாடியெல்லாம் ஒரு சில டைம்ல செய்வாங்க, அப்படி கிடையாது. இப்போ ரெகுலர் ஃபீச்சர் அது. குற்ற தணிக்கை பண்றது, குவாரிஸை செக் பண்றது எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். இன்டென்சிவா பண்ணிட்டு இருக்கோம். எல்லையோர பாதுகாப்பில் கேரள போலீசாரும் உதவுவதால் தீவிரவாதம் தடுக்கப்படும் என்றும் சுந்தரமூர்த்தி கூறினார்.